தனி விமானத்தில் நேற்றுக்கு அங்கேருந்து நீங்கள் வரதுக்கு 8 மணி நேரம் நகர்ந்து ஊர்வலமாக வரீங்க. இன்னைக்கு எப்படி 40 நிமிஷம் நீங்கள் சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க? எப்படி போனீங்க தனி விமானத்தில்? அப்போ என்ன யார்கிட்ட ஷோ காட்டுறீங்க? நடிகர் விஜயாக இருந்தா என்ன, அவர் என்ன இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? விஜய் மீது வழக்கு பாயாதான்? புஷியானந்த் மீது வழக்கு பாயுமா? நிர்மல்குமார் மீது வழக்கு பாயுமா? அப்போ விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத வானத்தை வந்து கூச்சி வந்த தலைவர் அவரு? 40 உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? யாராக இருந்தாலும் தவறு செய்தது கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு 8:45க்கு முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும். அவர் விமானத்துக்கு வந்ததே 8:45. 8 மணி நேரம் காலதாமதமா ஏன் வந்தீங்க? அப்போ உங்களை பார்க்கறதுக்கு உங்க ரசிகர்கள் வந்து அங்கே காத்து கிடந்தானே, பொதுமக்கள் வந்து காத்து கிடந்தானே, அவனுக்கு 12 மணி நேரத்துக்கு உணவு ஏது, தண்ணி ஏது அங்க சொல்லுங்க? அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களா? இதுக்கு தான் நான் வந்து ஒரு வருஷமா அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரோட் ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து. இப்போ மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்தில் ஏற்பட்டாங்க, 6 பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டப்ப. ஏற்கனவே உங்க மீது அதில் விமர்சனம் இருக்கு. இந்த 6 பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணல, இந்த சாவுக்கு போகல, இந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லல. மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க, போய் ஒரு ஆறுதல் சொல்லல, குடும்பத்தை போய் பார்க்கல. இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பார்க்கறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, நேரடியாக போறாங்க. ஆனால் நீங்க நாளைக்கு முதலமைச்சர்ல தான் செஞ்சாச்சு, கோட்டையில் தான் நான் உட்காருவேன், 2027 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியாக சொல்றேன். நீங்க ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போகல? நீங்க இருக்கும்போதே எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எனக்கு விமான நிலையத்தில் கேட்கறாங்க, ஓடி போய் கேட்கறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்களே சார், இதுக்கு என்ன சார் சொல்றீங்க, கருத்து சொல்லுங்க, இல்ல இரங்கல் தெரிவிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று வாயை தரங்கன்னு கேட்கறாங்க.